ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியோஷ் விலாக்ஸ். டே 2ல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தர்மஸ்தலா டு முருதேஸ்வரா ட்ராவல் விலாக்ஸை பார்க்க போகிறோம். காலையில் 8:15க்கு எழுந்திரிச்சோம். எழுந்ததுலேருந்து பார்த்திங்கனாலே ரொம்ப வெயிலாக இருந்தது. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா மழை, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ராவல் பண்ணுற போது. ஆனால் இன்றைக்கி கிளைமேட் அப்படியே ஆப்போசிட்டாக வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் வேல்ஸ் வியூங்கிற ஹோட்டலில் ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தாலேருந்து டுவோர்ட்ஸ் மேங்களூர் போகிற ரோட்டில் 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஹோட்டல் என்விரான்மெண்ட்டும் ரூம் ஸ்டேலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. அது ரீசெண்ட்லி கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் கூட. ரூமோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 1500 per day. நாங்கள் 2 ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 1 PM நெக்ஸ்ட் டே 12 PM வரைக்கும். ஹோட்டல்லே பாரு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் அதெல்லாம் நைட் மட்டும்தான் அக்சசிபிளாக இருக்கும். காஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ரொம்பவே ஹையாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹோட்டல்ஸ் வெளியவே ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அங்கேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூம்ஸ்க்கு வந்துட்டோம் வெக்கேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாருக்காச்சும் இங்கே ஸ்டே பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஹோட்டலோட லொக்கேஷனும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஹோட்டல் ரூம்ஸை வெக்கேட் பண்ணிவிட்டு இன்றைக்கான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோட்டல் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 200 meters உள்ளே லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ நைட்லலாம் வர்றவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ரோடு தான் தர்மஸ்தலா டு மேங்களூர் போகிறதுக்கான மெயின் ரோட். நாங்கள் கர்க்லா டவுன் அண்ட் உடுப்பி ரூட்டில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு நாங்கள் குருவாயங்கரே வில்லேஜ்லேருந்து ரைட் எடுத்துருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் அந்த ரூட்டை மிஸ் பண்ணதால் மேங்களூர் ரோட்டில் போக வேண்டியதாகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா 35 kilometers லாங்கர் இப்போ நாங்கள் பிளான் பண்ண ரூட்டில் இருந்தாலுமே இந்த ரூட்டு நல்லா இருந்தது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ரிவர் பார்த்திங்கன்னா நேத்ராவதி ரிவர். இது பார்த்திங்கன்னா தர்மஸ்தலா வழியாக வர்ற ரிவர். இங்கே பார்த்திங்கன்னா புது டேம் கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் பிசி ரோட் டவுனை க்ராஸ் பண்ணிவிட்டு மேங்களூர் பக்கமாக போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் மேங்களூர் க்ராஸ் பண்ணி கொச்சி டு கோவா ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இதுதான் மேங்களூர் போர்ட் அத்தாரிட்டி. இந்த ஏரியா கம்ப்ளீட்டாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு.
நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி ஃபேமஸ் மரவந்தி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பீச்சஸ் இன் கர்நாடகா. மரவந்தி பீச்சோட ஈகிள் வியூ இமேஜை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதோட ட்ரோன் ஷாட் வேணும்னா யூடியூப்பில் நிறைய யூசர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பீச்சோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உடுப்பியிலிருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குந்தாபுராங்கிற டவுன் பக்கத்தில் இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வியூலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பீச்சும் ரோட் ட்ராவலும் பார்த்திங்கன்னா கோவா வரையுமே பேரலல் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு சில பிளேசஸ் லைக் ஹொன்னாவர், கார்வார், அப்புறம் கோவா பக்கமாக போகும்போது பார்த்திங்கன்னா பீச் வியூவோடு நம்ம ட்ராவலை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சடனாக பார்த்திங்கன்னா மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனலாக நாங்கள் முருதேஸ்வரா ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 PM. இப்போது தர்மஸ்தலா டு முருதேஸ்வரா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 230 கிலோமீட்டர்ஸ் வியா பெங்களூர் அண்ட் உடுப்பி. இதுவே நீங்கள் கர்கலா டவுன்லேருந்து டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோவிலோட ராஜகோபுரம். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த கோவிலோட கார் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கோவிலோட காம்பவுண்ட்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொரு காருக்கும் 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே ப்ராப்பர் செக்யூரிட்டி கிடையாது கைட் பண்ணி பார்க் பண்ணுறதுக்கு. நம்ம எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக கார் பார்க் பண்ணாலும் மற்ற கார் டிரைவர்ஸ்னால நம்ம கார் டேமேஜ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது.
இதுதான் செப்பல் விடுறதுக்கான கவுண்டர். இது பார்த்திங்கன்னா கோயிலோட லெஃப்ட் சைடில் இருக்கும். ஒவ்வொரு பர்சனுக்கும் 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களே ஒரு ட்ரேவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரேயில் நம்மளோட செப்பல்ஸ் எல்லாம் போட்டுட்டு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போகணும். இந்த கோபுரத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா 237 feet. இதுதான் இந்தியாவிலே செகண்ட் டாலஸ்ட் கோபுரம். இது வந்து 2008 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கம் டெம்பிள் தான் இருக்குது. அதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 240 feet டாலு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து 18th century கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கோபுரம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையார் டெம்பிள் தான் இருக்குது. அதோட கோபுரத்தோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 217 feet டாலு. அது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16th century. இந்த வழி தான் தர்ஷனத்துக்கு போகிறதுக்கான வழி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடக்கிற டிஃப்ரெண்ட் சேவர்ஸ்க்கான சார்ஜஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வழி தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் சிலைக்கு போகிறதுக்கான வழி. இது வந்து கோயிலுக்குள்ளேயே இருக்குது. இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. கோயிலுக்கு வெளியவே ராஜகோபுரத்துக்கு ரைட் சைட்லேயே அந்த வழி தெரியும் உங்களுக்கு.
இங்கே ராமர் சீதாக்கான ஸ்பெஷல் தரிசனம் கூட அவைலபிளாக இருக்குது. கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா தங்குறதுக்கான ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்க வியூ பாயிண்ட்ஸ் அப்புறம் அந்த ரூமோட ஃபெசிலிட்டிஸ்க்காகவே ஹோட்டல் ரூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது கோவிலோட பேக் சைட் வியூ. இங்க இருந்து தான் அரேபியன் சீ ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து நிறைய சின்ன ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு ஐலாண்ட் பேர் பார்த்திங்க அப்படின்னா பீஜியன் ஐலாண்ட். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால எங்களால் ப்ராப்பராக கேப்சர் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூ கைலாசாங்கிற கேவுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இந்த கேவ் பார்த்திங்க அப்படின்னா கோவில் நிர்வாகத்தால் ஆர்டிஃபிஷியலாக டிசைன் பண்ணப்பட்டது. சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு 20 ருபீஸும் சில்ட்ரனுக்கு 10 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த குகைக்குள்ளே இருக்க சிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் இந்த சிலைங்களுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாமே பேக்ரவுண்ட் ஆடியோவில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குகையை சிவன் சிலை கீழேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவன் சிலைக்கு போகிறதுக்கான இன்னொரு வழி இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஹோட்டல்ஸ்க்கு போய் தங்கணுன்னாலும் இந்த வழியாக தான் போய் ஆகணும். பீச் பக்கமாக நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது. இங்கே நாங்கள் மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் மசாலா பூரி நாங்கள் சாப்பிட்டதுலேயே. ப்ரைஸுமே ரொம்பவே அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்த அன்னைக்கு பீச்சில் அலோவ் பண்ணலை. ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் 4 பேர் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கும்போது பீச்சில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சேஃப்டி ரீசனுக்காக நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கும் பீச்சில் அலோவ்டு இல்லை.
இன்றைக்கான ட்ரிப்பை முடிச்சுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி அடுத்து நாங்கள் ஜோக் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். இன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கேருந்து ஜோக் ஃபால்ஸ்க்கு 1 hour டவுன் வழியாக போனோம் அப்படின்னா 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இப்போ நம்ம ஹொன்னாவரை கிராஸ் பண்ணிவிட்டு ஜோக் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால் அங்கங்கே சின்ன சின்ன வில்லேஜஸ் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். வெஹிக்கல்ஸோட மூவ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நைட் டைமில். இந்த இடம் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 30 நிமிஷமாகவே ஒரு சிங்கிள் வெஹிக்கல் மூவ்மெண்ட் கூட எங்களால் பார்க்க முடியல. அதனால் எமர்ஜென்சினா கூட நமக்கு எந்த ஹெல்ப்புமே இங்கே கிடைக்காது. அதே மாதிரி அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா அனிமல் கிராசிங் வார்னிங் சைனும் வச்சுருக்காங்க. ஸோ வெஹிக்கல் ஸ்டாப் பண்ணுறது இங்கே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நிறைய கர்வ்ஸும் ஹில்ஸ் ஏறுற மாதிரியும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணுங்கள். ஃபைனலாக நாங்கள் ஜோக் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 10 PM. ஸோ வர வழியில் எங்களால் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட எங்களால் பார்க்க முடியல. அதனால் மாவங்குடிங்கிற வில்லேஜ்லேயே நாங்கள் இறங்கி சாப்பிட்டுட்டோம். அது பார்த்திங்க அப்படின்னா ஜோக் ஃபால்ஸுக்கு பிஃபோராகவே ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 2க்கான விலாக் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜோக் ஃபால்ஸோட ஸ்டே லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டே 3க்கான விலாகில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Bye friends, see you in next vlog.